தோழர் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தோழர். இங்கே பாருங்கள், சுத்தமாக ரெண்டுலேயும் தண்ணி வரல. ப்ளக் பாயிண்ட்லாம் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். தண்ணி இதை திருப்பி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வார்டு 2வது ஃப்ளோரு. நான் வந்து என் குழந்தைய அட்மிட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே உள்ள பெட்டில் தான் இருக்காங்க. இந்த கண்டிஷனில் இருக்கப்ப நேற்று நான் வந்து பார்த்த நிமிஷத்துலேருந்து இப்போ நான் இருக்கிற வரைக்கும் தண்ணி ஒரு சொட்டு கூட குடிநீர் கிடையாது. குடிநீர் குடிக்கிற இடத்துல புகையில பொருளும் இதுவும் தான் அதிகம் கிடக்கு. பாத்ரூம் போகிறதுக்கும் கர்ப்பிணி பெண்கள் போகிறப்ப தண்ணி அங்கே தேங்கி நிற்குது. இப்போ கண்ணெதிர கூட பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். அவங்க தடுமாறி தான் உள்ளே போனாங்க. அந்த கண்டிஷனில் இருக்குது. இதை எப்படி நம்ம அரசாங்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியல. எங்களுக்கு சுகாதாரத்துக்குன்னு பார்த்தா அந்த பாத்ரூமும் குடி தண்ணீர் மட்டும்தான். அதுவே ஒரு ஆஸ்பத்திரியில் இல்லை அப்படின்னா நாங்கள் எங்கே போய் கேட்குறோன்னு தெரியல. ஒரு அரசாங்கம் இவ்வளோ பெரிய அரசு ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி கூட கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தவிக்க விடுறாங்க. நான் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன். நான் மெயினாக குழந்தைய பார்க்கணும். நான் போய் இங்கே ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. குடிக்க தண்ணி இல்லை, அதுக்குள்ள எதுன்னு. அரசாங்கம்னா குடிக்க தண்ணியாச்சும் கொடுங்கன்னு தான் நான் கேட்பேன். குடிக்க தண்ணி தான் நான் கேட்குறேமே தவிர வேற எதுவும் தெரியல.